ஜீவன் முக்தி பயிற்சி பெற்று மோட்சத்துக்கு செல்லுகின்ற வழியிலேயே எல்லாம் தியான பயிற்சி மற்ற ஆன்மீக பயிற்சி எல்லாம் அடைந்து கொண்டிருக்கின்ற நல் மக்களை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்தவன். மனிதன் என்பவன் உடல் மனம் இரண்டாலும் ஆனவன். இந்த உடலும் மனமும் செம்மையாக இருந்தால்தான், இது ஒரு வண்டின்னு வச்சுக்கிட்டா, உடல் ஒரு வண்டி, இது சேர வேண்டிய இடம் எதுவோ அதே சிரமம் இல்லாம போய் சேரும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் தடையாச்சுன்னா சேர வேண்டிய இடத்துக்கு போகும். என்னுடைய ஆய்வு பூரா இந்த உடலையும் மனத்தையும் எப்படி செம்மையா வச்சுக்கிறது. ஏன்னா மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனநல மண்ணிற்கு ஆக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். சில சித்தர்கள் மனமென்னும் மாடடங்கில் தாண்டவக்கோனே சித்தி வாய்த்ததென்று என்னடா தாண்டவக்கோனே, சினமென்னும் பாம்பு இறந்தால் சித்தி சேர்ந்ததென்று என்னடா தாண்டவக்கோனே அப்படி. ஆக மனத்தை பத்தி இப்படியே எவ்வளவோ பேசியிருக்காங்க, நம்ம நாட்டு சித்தர்கள் பேசியிருக்காங்க, அறிஞர்கள் பேசியிருக்காங்க. மேலை நாட்டுல இன்னும் மனத்தை பத்தி வாட் இஸ் மைண்ட், வேர் இஸ் மைண்ட் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நாட்டுல இருக்கிற கவிஞர்கள் பாத்தீங்கன்னா, எழுத்தாளர்கள்லாம் நெஞ்சிலே மனம் இருக்குதுன்னே பாடுவாங்க. நெஞ்சில மனம் இல்லை, மனம் இருக்கிறது மூளையில. மூளையில் இருந்துதான் மனம், குணம், உணர்வு எல்லாம் மூளையில் இருந்துதான் வருது. ஏன்னா இங்க எண்ணம் மனம் நெஞ்சில் இருந்தா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், இதய மாற்று பண்றாங்க. அப்ப இங்க எண்ணம் இருந்தா இதய மாற்று பண்ணும்போது குப்பிச்சாமியினுடைய உடலுக்கு ஒரு கருப்புச்சாமியினுடைய இதயத்தை வச்சா குப்பிச்சாமி கருப்புசாமி ஆகிருவர். அப்படி இதய மாற்றுல ஆகிறது இல்லை. அந்த மாதிரி மாற்று ஆகணும்னா, குப்பிச்சாமி கருப்புசாமி ஆகணும்னா மூளை பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் இது வரைக்கும் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இந்த மனநலத்தையும் உடல் நலத்தையும் எப்படி செய்யும்? உடல் நலத்திற்கு என்னென்ன, உடல் நலம் எதை சார்ந்து இருக்கிறது? உடல் நலத்திற்கு என்னென்னா ஒரு நலத்தூண்கள், நலத்திற்கு தூண்கள், நலத்தை தாங்கி பிடிக்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்று தூய காற்று. அதாவது ஐம்புலன்லாம் வர்றதையும் நான் உணவுன்னு சொல்றேன். நம்ம நிறைய பேர் என்ன சொன்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்னா வாயில சாப்பிட்டதை மட்டும்தான் சொல்றோம். பிறந்ததுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கிறது காற்று, தூய காற்று. ஆனா இந்த தூய காற்று நிறைய இன்னைக்கு புவியிலேயே இல்லை. ஆர்டிக்கு அண்டார்டிக்ல கூட தூய காற்று இல்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய கைங்கரியம். உடல் நலத்திற்கு வேண்டிய தூய காற்று, தூய நீர், சரியான உணவு, சீருணவு, மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். மாறுபாடு இல்லாத உண்டி. அடுத்து உழைப்பு. உழைக்காமல் ஒருவர் யார் சாப்பிடுகிறாரோ, உழைப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு உழைப்பு, ஒன்னும் உடல் உழைப்பா இருக்கலாம், அறிவு உழைப்பா இருக்கலாம், சொல்ல வாக்குல ஏதாவது உழைப்பு கொடுத்துட்டு இருக்கலாம், இது எல்லாம் உழைப்பு தான். இந்த எந்த உழைப்புமே இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு, அதாவது வயிறு நம்முடைய பரம எதிரி. தேவையில்லாத, நாம் எந்த உணவை தேவையில்லாம அதிகமா சாப்பிடுறோமோ அதையெல்லாம் ட்ரைகிளிசரைட், TGL, அந்த ட்ரைகிளிசரைடுங்கிறது அந்த கொழுப்பு செல்கள் முதல்ல வயிற்றுல தான் சேமிச்சு வை. வங்கியில சேமிப்பு இருந்தா பரவாயில்ல, பாதுகாப்பு. வயிற்றுல சேமிப்பு வச்சா என்ன ஆகும்? அதிகமா சேமிப்பு இருக்கும்போது அது கொலஸ்ட்ராலா மாறும். அந்த கொலஸ்ட்ராலா மாறுச்சுன்னா அது மட்டும் இல்லை, அது போய் சிறுநீரகத்தை பார்த்து சர்க்கரை வியாதி உண்டாகும். சர்க்கரை வியாதிங்கிறது இட் இஸ் எ மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ். நம்முடைய முடி பெருசு இருக்கின்ற இரத்த நாளங்கள், ஒவ்வொரு திசுக்களுக்கும் சப்ளை பண்ற அந்த இரத்த நாளங்கள், அந்த மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் சர்க்கரை இன்னைக்கு நாடு பூரா. நான் சின்ன வயசுல இருந்தப்ப எங்க ஊர்ல கிராமத்துல ஒருத்தர் கூட சர்க்கரை வியாதி இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் கடுமையா உழைச்சாங்க. ரெண்டாவது, அவங்க கிட்ட அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு, மன அழுத்தம் கிடையாது. நோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஆனா இன்றைக்கு காலையில வெளிச்சா இரவு வரைக்கும்
மன அழுத்தம் அழுத்த அழுத்த, அதை செய்யறதா, இதை செய்யறதா, இதை செய்யறதா, நீ இத்தனைய செஞ்சு என்ன செய்ய போற? அதாவது டாக்டர் மூவா அவருடைய புத்தகம் ஒன்று எழுதினார், மனித வாழ்க்கை நிலையானதோ நெடிதானதோ இல்லை அப்படின்னார். இன்றைக்கு மேலை நாட்டுல எல்லாம் சென்ற ஆண்டு நிறைய பலவேறு அறிஞர்கள், உடலியல் அறிஞர்கள், மருத்துவ அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து மனிதனுடைய அதிக வாழ்நாள் என்ன, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு வாழ்நாள் எல்லை இருக்கு. அப்ப மனிதனுடைய வாழ்நாள் என்ன, எல்லாம் கடைசியில என்ன முடிவு பண்ணாங்க? மனிதனுடைய வாழ்நாள் அவனுடைய உள்ளுறுப்புகள், வைட்டல் ஆர்கன்ஸ், பிரெயின், ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி, இந்த 5 உடல் உறுப்புகளையும் ஆராய்ச்சி பண்ணனா அவன் குறைந்தது 150 ஆண்டுகள் அவன் வாழ வேண்டும். 150 ஆண்டுகள் நம்ம வாழணும். குழந்தை, பிறந்த குழந்தை கூட வயிற்றிலேயே சில குழந்தை இறக்குது, பிறந்த உடனே சில குழந்தை இறக்குது. 5 வயசு, 10 வயசு, 20, 30, 40, 50, 60, ஒரு 60, 70க்குள்ள முக்கால்வாசி நம்முடைய மக்கள் தொகையில மேல போயிருக்கு. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தோம்னா, முதல் தவறு உணவு. இந்த உணவு முதல்ல, உணவுல எது தவறு பண்ணுதுன்னா சமையல். அதாவது the worst our enemy is a best cook. யாரு சுவையா சமைக்கிறாங்களோ அவங்கதான் நம்மளுக்கு முதல் எதிரி. ஆனா வழக்கத்துல என்ன, ஒரு பெண் அவங்க அம்மா வீட்டுல செல்லமா வளர்ந்து சமையல் தெரியாம வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்க அதுவா சமைக்க ஆரம்பிச்சு அது ஏதோ கண்ணா அப்படின்னா 2 சமைச்சதுன்னா, என்னம்மா உங்க வீட்டுல உனக்கு பழக்கினாங்க, ஒரு நாவுக்கு ருசியா சமைக்க மாட்டியா? இந்த நாவுக்கு ருசியா சமைச்சாத்தான் உடம்பு காலி பண்றது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய எதிரியை நீ அழிக்க வேண்டுமானால் அவனுக்கு அவன் எதை விரும்பி சாப்பிடுவானோ அதை கொடுத்து கொண்டே இரு. மெதுவான தற்கொலை. நம்ம நிறைய பேர் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது. நம்ம எதை கைத்த போட்டு பாய்சன் சாப்பிட்டாத்தான் தற்கொலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சுவையான உணவை நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இந்த உப்பு புளி காரம் சேர்ந்து அதற்கு மேல எண்ணெயில வறுத்து, எண்ணெயில வேக வச்சது தோசை, பூரி, சப்பாத்தி, போண்டா, வடை, மிக்சர். இன்னைக்கு மதியம் நீங்க உணவுக்கு போனீங்கன்னா வடை, பாயசம், எண்ணெயில வடை இருக்கு. எத்தனை பேர் அதை சாப்பிட எனக்கு வேண்டாம் வடை எடுத்துருங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்க வந்தபோது பார்த்தேன், மதிய உணவு நல்ல சுவையான உணவு, நல்ல காய், கூட்டு, அப்பளம் இத்தனையே இருக்குது. ஆக எல்லாருமே பரம்பரையா நாக்குக்கு அடிமையாயிட்டோம். அதுக்காக ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறேன், நாச்சுவை அடக்கல் ஞானியர்க்கும் அரிது. நீங்க துறவின்னு காய் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ஒருத்தரை கூப்பிட்டு, நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. கூப்பிட்டுட்டு உப்பு புளி காரம் இல்லாம ஒரு சாப்பாடு செய்து ஒரு குழம்பு இதெல்லாம் வச்சு பாருங்க. அவர் 2 வாய் வாயில வச்சுட்டியோ, என்னையா சாப்பாடு, உப்பு புளி நாக்கு சுத்த சாப்பாடு போடுறீங்களேயா? யாரு? எல்லாம் துறந்த துறவி. அதனால என்னன்னா, முதல்ல இந்த நாக்கை அடக்கல், நாச்சுவை அடக்கல் ஞானியருக்கு வருது. நீங்க எத்தனை பேரு இந்த வாரத்துல ஒரு வேளை சமைக்காத உணவு, ஒரு வேளை காலையிலயோ மாலையிலயோ ஏதோ ஒரு வேளை உங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்துல எத்தனை பேர் சமையல் உணவு இல்லாத வேகாத உணவை சாப்பிட்டு நீங்க கை தூக்க பார்க்கலாம். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. 4, 5, 6 பேர் தூக்கிட்டாங்க. அப்ப நம்ம நாக்கு எங்க இருக்குன்னு பாத்துக்குங்க, நீங்களா பாத்துக்குங்க. சரி, சமைக்காத உணவு சாப்பிட்டு நல்லா இருக்க முடியுமா? ஆமா, சீருணவு, பேலன்ஸ்டு டயட்னு சொல்றாங்க. அதுல மேக்ரோ டயட், மைக்ரோ டயட், பேரூட்டம், நுண்ணூட்டம்னு சொல்றாங்க. பேரூட்டத்துல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டுன்னு சொல்றாங்க. மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, புரதச்சத்துன்னு சொல்றாங்க. புரதம் இத்தனை % வேணும். அதாவது ஒரு மனிதனுக்கு அவனுடைய உழைப்பு, உடலுடைய அமைப்பு, இதைய வயது, பாலினம், இதையெல்லாம் பொறுத்து ஒரு மனிதனுக்கு இத்தனை கலோரி வேணும், இத்தனை கலோரிகள் வேணும். அந்த கலோரியில புரதம் இத்தனை %, இத்தனை விழுக்காடு இருக்கணும்.
ஃபேட் இத்தனை பெர்சென்ட் இருக்கணும், மாவுச்சத்து எத்தனை பெர்சென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பேலன்ஸ்டு டயட், சீருணவு, சமச்சீர் உணவு. சரி, நாமும் மனித குரங்குகளும் ரெண்டு பேரும் ஒரு பொது விலங்குல இருந்து ஒரு 2 கோடி 3 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால அந்த பொது விலங்கு ஹோமினிட் ஒரு விலங்குல இருந்து நம்ம 2 பேர் பிரிஞ்சோம். அந்த மனித குரங்குகள் ஒரு அந்த டிஎன்ஏவில் மரபணுவில் ஒரு சின்ன மாற்றம், அதனால அது மனித குரங்கு. அந்த குரங்குடைய பகுதி அதுக்கு 90 விழுக்காடு 90%, 10% ஹியூமனைஸ்டு. மனிதனுக்கு 90% ஹியூமன் மனிதன், 10% குரங்கு. அப்புறம் எவல்யூஷன் பரிணாமத்துல ஒரு 20-30 லட்சம் ஆன உடனே அந்த ஹோமினிட் இருந்து ஆஸ்ட்ரலோபதிகஸ், மனித சைடுல ஆஸ்ட்ரலோபதிகஸ் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் ஆஸ்ட்ரலோபதிகஸ்ல இருந்து ஒரு 40-50 லட்சத்துக்கு பின்னாடி ஹோமோ ஹிபிலிஸ் அப்படின்னு ஒரு உருவம். கொஞ்சம் முன்னேற்றம் மனிதனுக்கு முன்னேற்றம். ஹோமோ ஹிபிலிஸ்க்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஹோமோ ஹிபிலிஸ் வரைக்கும் கையையும் காலையும் ஊனி 4 காலில் நடந்துகிட்டு இருந்தது. குவாட்ரிபீடு 4 இதில் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஹோமோ எரக்டஸ் அடுத்தது வந்ததுதான் நிமிர்ந்து நடந்தான் ஹோமோ எரக்டஸ். அதுல ஒரு 40 லட்சம் ஆண்டுகள் பின்னாடி நியாண்டர்தால் மேன் கொஞ்சம் கூண் போட்ட மாதிரி பயங்கரமான உருவம், உடம்பெல்லாம் முடி, அந்த மாதிரி இருந்த. அதுல இருந்து ஒரு 15-20 லட்சத்துக்கு பின்னாடித்தான் நாம் ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதர்கள், இன்றைய மனிதர்கள் எல்லாம். அப்ப நம்ம இடத்துல நீங்க எவ்வளவு தியானம் பண்ணாலும் சரி, எவ்வளவு மெடிடேஷன் ஞானம் பண்ணாலும் சரி, நம்ம இடத்துல பெரும் பகுதி மனிதத்தன்மை, ஒரு பகுதி விலங்குத்தன்மையும் இருக்கு. இந்த விலங்குத்தன்மை சில நேரத்துல 10% 10 விழுக்காடு அனிமலைஸ்டு மைண்ட் இருக்கு அப்படின்னா, சில சமயம் திடீர்னு அதிகமா ஒருத்த பார்த்து நம்ம கிட்ட தகராறு பண்றான், உன்ன மாதிரி முட்டாள் உண்டமா அப்படின்னா உடனே நீ என்ன பார்த்து முட்டாளா அப்படின்னு சொன்னா மூளையில இருந்து பேட் என்டார்பின், மோசமான ஒரு சுரப்பு, அந்த மோசமான சுரப்பு போய் இங்க கார்டிகோஸ்டீராய்டு, அட்ரினலின் அப்படின்னு அந்த ஹார்மோன்ல ஒருத்தரை ஃபைட்டுக்கு தயார் பண்றது. நம்ம கோபம் ஆறுச்சுன்னா நம்ம உடம்புல கட்டு நடு வேர்க்கும், கண்ணெல்லாம் செவக்கும். இதுதான் நிறைய மனிதர்களுக்கு இன்னைக்கு. ஏன் இன்றைக்கு அந்த குணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டுல இருக்கிற புலி, சிங்கம், நரி, நாய் இது எல்லாம் உன்னை கொன்று சாப்பிடுது. நம்ம மக்கள்ல 95 விழுக்காடு ஒண்ணு அவங்களே கொண்டு சாப்பிடுறாங்க, இல்லைன்னா மற்றவர்கள் கொன்னதை அவங்க சாப்பிடுறாங்க. சில பேர் கேட்டாங்க, நான் ஒன்னும் உயிரை கொல்றது இல்லைங்க, நான் வார 2 தடவை கஷாப் கடைக்கு போய் கறி, மீன், சிக்கனு, மீன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தா சாப்பிடு, நான் ஒன்னும் கொல்றது இல்லை. அதுக்கு வள்ளுவர் என்னாரு, திணற் பொருட்டால் கொள்ளாது உலகனின் யாரும் விளைப்பொருட்டால் உண்டருவார் இல். நீ மாமிசத்தை சாப்பிடலின்னா அவன் உயிரை கொல்ல மாட்டான்ப்பா, அவன் கசாப்பு கடை வச்சிருக்க மாட்டான். சரி, எல்லாம் நியூட்ரிஷனல் சயின்டிஸ்ட், மேலை நாட்டு சயின்டிஸ்டுகளே உணவுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன், புரதத்துல அது ரொம்ப முக்கியம், 9 வகையான அமினோ ஆசிட் அதுலதான் இருக்குது, அந்த 9 அமினோ ஆசிட் இருந்தா தான் இந்த உடம்ப நல்லா வச்சுக்க முடியும். அந்த மனித குரங்குகள்னு ஒராங்குட்டான், சிம்பன்சி, கொரில்லா, ஏப்பு. ஒரு கொரில்லாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 150 இருந்து 300 கிலோ எடை, 6 அடி உயரம், அந்த மாதிரி இருக்கு. அது எந்த மாமிசத்தையும் சாப்பிட்றது இல்ல. ஒரு கொரில்லா நம்ம மாதிரி 10 ஆளுகளை வேணாலும் அடிச்சிடு, அது பழங்களை மட்டும் சாப்பிடும். நான் சில கல்லூரியில போய் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, தலைமை விலங்கியல் ஆசிரியர், அங்க இருக்கிற நூல் நிலையத்துல இருக்கிற விலங்குகளின் உணவு முறை இதையெல்லாம் படிச்சு பார்த்தா கடைசியில அந்த பிரைமேட்ஸ் கொரில்லாவினுடைய உணவு எல்லாம் என்னன்னா
தே பிரிஃபர் ஃப்ரூட்ஸ். அவைகள் எப்பொழுதுமே பழத்தைத்தான் விரும்புகின்றன. ஒரு கொரில்லா நல்ல வாழைப்பழம் தாறுல முழுசா பழுத்திருந்தா ஒரே நேரத்துல ஒரு தாரை கூட சாப்பிடு. அதுங்க எதையே புரோட்டீன் பார்த்து சாப்பிட்றது இல்ல, ஃபேட் இவ்வளவு இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றது இல்ல, கார்போஹைட்ரேட் இவ்வளவு இருக்குதா, விட்டமின்ஸ் இவ்வளவு இருக்கா, மினரல்ஸ் இவ்வளவு இருக்கா, தாது உப்புகள் இருக்கா, நுண்தாதுக்கள் இருக்கா, நார்ச்சத்து இவ்வளவு இருக்கா, இதெல்லாம் பார்த்து சாப்பிட்றது. கோடானு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இயற்கை ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட உணவை படைத்தது. அதன்படி அந்த காற்றில் தெரிகிற மனித குரங்குகளும் இன்னைக்கு அதேதான். ஆனால் மனித குரங்கு நம்முடைய உடல் 98.4 ஒரே மாதிரி. அப்ப 98 அந்த 1.6 வித்தியாசத்துலதான் அது பேச்சு வரல, ஒளி வருது, பேச்சு வரல. ஆனா 98.4 விழுக்காடு நம்ம உடலை ஒத்த இருக்கிற அந்த விலங்கு அவ்வளவு வலிவோடு இருக்குன்னா நாம் ஏன் அப்படி இருக்க முடியாது? இன்றைக்கு முடியல. காரணம், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் அந்த பழைய உணவு முறைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம ரொம்ப மாறி கிட்டத்தட்ட 80,000 ஆண்டுகளாக நாம் வெந்த உணவுக்கு வந்து விட்டோம். அப்ப நம்மளுடைய மரபணுவே கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம். அப்ப முழுக்க இயற்கை உணவுல இருக்க முடியுமா? அந்த இயற்கை உணவு மனித உணவு எது? இயற்கை மனித உணவு எது? யாராவது சொல்லு பார்க்க. ஆடு, மாடு, யானை, முயல் இதுகளுக்கெல்லாம் புல்லு தலை இலை. ஒரு புல்லு தலை இலைய சாப்பிட்டுக்கிட்டு ஒரு யானை எவ்வளவு பெரிய உருவம், எவ்வளவு வலிவு, அந்த மாதிரி இருக்குது. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடலீங்கன்னா ஸ்ட்ரென்த் வராது, மூளை சரியா வேலை செய்யாது. திருவள்ளுவர் எந்த நான்வெஜ் மாംസം சாப்பிட்டார்? 133 அதிகாரம் எழுதுறதுல ஒரே ஒரு கருத்துக்கு 2 அதிகாரம் எழுதினார். 26வது அதிகாரம் புலால் மறுத்தல், 33வது அதிகாரம் கொல்லாமை. அவர் எழுதிய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைவ உணவை சாப்பிட்டு அசைவ உணவை கண்டபடி அவருக்கு சாடின அவருடைய நூலத்தை இன்னைக்கு 144 நாடுகள்ல முதல் நூலா வச்சு மொழிபெயர்த்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய அந்த மாற்றம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால் அது மாறாது. அவர் உணவுல ஒரு 4 விதி சொன்னார். ஒண்ணு என்ன சொன்னார்? முதல்ல, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய முன். வழிமுதலா என்னன்னா வாத பித்த சிலையத்துவம். அது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இல்ல, வாத பித்த சிலையத்துவத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு அவங்க செய்யறாங்க. ஆங்கில மருத்துவம் அலோபதி மருத்துவம் ஜெர்ம் பேஸ்டு ஆர் மெட்டபாலிக் பேஸ்டு ஆர் கன்ஜெனிட்டல் டிசீஸ், பிறவிலேயே வர்ற சில நோய்கள், உடலினுடைய செரிமானத்துல வர்ற சில நோய்கள், சில நோய்கள் கிருமிகளால வர்றது அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நோய் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா, வீகன் டயட்டுங்கிறது பால் தயிரும் சேர்க்காதது, தேனையும் சேர்க்காதது. தேனு அதனுடைய உணவு, அதை நம்ம போய் திருடிக்கிட்டு வர்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்திலேயே நம்பர் 1 உணவு தேன் அப்படின்னு சொல்லு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சித்த மருத்துவர், ரொம்ப அவருக்கு 1000கணக்கில் கூட்டம் கூடு, அந்த கூட்டத்துல உள்ள பேசும்போது சொல்றாரு, உலகத்திலேயே நம்பர் 1 உணவு அசைவ உணவுங்கிற. என்ன பற்றி திருமூலரை விட, திருவள்ளுவரை விட, வள்ளலாரை விட உயிர்கொலையும் புடைப்பு இசைப்பும் உடையரெல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறவினத்தார் அப்படின்னு சொல்ல வள்ளலாரை விட இவர் அறிஞர், பேரறிஞர். பாருங்க, இதை 1000 பேர் கேட்டுக்கிட்டு கைதட்டுறாங்க. ஏன்னா இவங்க சாப்பிடுற கறிக்கு சப்போர்ட் கொடுக்கிறாரா? மக்களினுடைய மனதை பாருங்க. சரி, காட்டுல இருக்கிற கொரில்லா பழங்களை சாப்பிட்டு இருக்குது. நம்ம 80,000 ஆண்டுகளா மாறி வந்துட்டோம். சைவ உணவுல வெந்த உணவை, நம்ம சைவ உணவுல எல்லாருமே வெந்த உணவு தான் சாப்பிட்றோம். ஒண்ணு அது காலையில இட்லி தோசையா இருக்கலாம், உப்புமாவா இருக்கலாம், பொங்கலா இருக்கலாம். மதிய உணவுல சோறு, குழம்பு, ரசம். ஆக என்றைக்கு நம்ம நாவை அடக்கிறோமோ, சுவைக்காக என்றைக்கு நாம நாவை அடக்கிறோம், அதனால அடிப்படை மாற்றத்தை செய்யணும். அடிப்படை மாற்றம் இது இல்லாம
முதற்கோணல் முற்றும் கோணல். இப்ப இயற்கை உணவு அங்க சொல்றாங்க, எல்லாருமே சைவ உணவுக்கு வந்துட்டாங்க, அதுல முழுமையா இருக்காங்க, இன்னும் தேடல்ல இருக்காங்க. இன்னும் சிறந்த உணவு, அதாவது அமைய கொடுக்கக்கூடிய உணவு எதுன்ட்டு நிறைய எல்லாம் இருக்கிறாங்கன்னு ஐயா சொல்றேன். அத நான் ஒரு கற்பனையா சொல்ல விரும்பல. அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, இதுதான் சிறந்த சைவ உணவுன்னு சொன்னாரு, அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. என்னால் என்ன செய்ய முடிகிறதோ அதைத்தான் நான் சொல்லுவேன். 60 கிட்டத்தட்ட 58 ஆண்டுகள், 58 ஆண்டுகள்ல என்னுடைய உணவு என்னன்னா, தொடக்க காலத்துல ஒரு 4.5 ஆண்டுகள் தேங்காயும் வாழைப்பழம், மற்ற பழங்கள் ஏதோ கொஞ்சம். இந்த தேங்காயும் வாழைப்பழம் 4.5 ஆண்டுகளுக்கு சாப்பிட்ட பின்னாடி, அப்ப தேங்காய் நான் ஒரு அளவா, ஒரு நாளைக்கு இவ்வளவு தேங்காய் தான் நமக்கு, இவ்வளவு கொழுப்பு தேவை, உடம்பு மொத்த கலோரியில இவ்வளவு கொழுப்பு தான் தேவை, அப்ப தேங்காயில இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு கணக்கு இல்லாம நிறைய ஒரு முக்கால் தேங்காய், அது தேங்காய்க்கு மேல இப்படி எல்லாம் நிறைய சாப்பிட்டு, அப்படி சாப்பிட்ட பின்னாடி ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன வந்துச்சுன்னா, திடீர்னு கண்ணுல ஒரு கோளாறு வந்து, அந்த கண்ணுல கோளாறு ஒரு கம்பி, அப்படி ஒரு காப்பர் கம்பி அப்படி நல்லா வளைச்சு விட்டோம்னா அது அப்படியே நெல்லியா போய்கிட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டார்க் ஸ்பாட், ஒரு வட்டத்துல அந்த இடத்துல பார்வை தெரியாது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல டிரான்சியன்ட் இஸ்கேமிக் அட்டாக், தற்காலிகமாக வர்ற மூளைக்கு செல்கின்ற ரத்த ஓட்ட தடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணனேன், இது தேங்காயில ஃபேட்ல 2 வகை இருக்கு, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு. சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது அதிகமா விலங்கு கொழுப்புல இருக்குது, தாவர கொழுப்புலையும் சில எல்லாம் இருக்குது. தாவர கொழுப்புல தேங்காயிலையும் பாமாயில், பாமாயில் செம்பனை விதைய, செம்பனை நெய், பாமாயில், இதுல 2லயுமே சேச்சுரேஷன். தேங்காயில 90% சேச்சுரேட்டட் கெட்ட கொழுப்புன்னு சொல்றது. அப்ப அதனால வந்திருக்கலாம் நம்ம அதிகமா சாப்பிட்டதுனால அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ண, தேங்காயை நிறுத்தி பார்த்தேன். 1 மாசத்துக்கு நிறுத்தி பார்த்தேன், அந்த கண்ணில் வரல. அப்புறம் 1 மாசத்துக்கு மீண்டும் சாப்பிட்டு பார்க்கறது, அப்ப மறுபடியும் வந்தது. இது மாதிரி 3 தடவை திருப்பி செஞ்சு. அப்ப என்னன்னா, சரி தேங்காயை நம்ம சாப்பிட்டதுனாலதான் வருது. அதுக்கு அப்புறம் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன சொன்னாங்க, வெளிநாட்டுல இருந்தே அமெரிக்கன் மிச்சிகன் பல்கலைக்கழகத்துல எல்லாம் ஒருத்தர் எல்லாமே தேங்காய் அது அடர் கொழுப்பாக இருந்தாலும், சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருந்தாலும், தேர் ஆர் சம் குட் சேச்சுரேட்டட் ஃபேட். அடர் கொழுப்புலையும் கெட்டவன்லையும் சில நல்லவன் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அடர் கொழுப்புலையும் நல்ல கொழுப்பு இருக்கு சிலது. அதுல மோனோலாரிக் ஆசிட், மோனோலாரிக் ஆசிட்ங்கிறது அதிக தாய்ப்பால் இருக்கு. அப்ப தேங்காயினுடைய பால் இது கொழுப்பை ஷார்ட் செயின், மிட் செயின், லாங் செயின், குட்டை, நடு, நீள கொழுப்பு அமிலங்கள். இதுல இருக்கிறது குட்டையும் நடு கொழுப்பு சங்கிலி. இது கொழுப்பை கூட்டாது, அடர் கொழுப்பாக இருந்தாலும் இது கொழுப்பை கூட்டாது. அப்ப அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தேங்காயை ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்னா, எனக்கு ஒரு 80 கிராம் பருப்பு. இந்த 80 கிராம் பருப்புல 1 மாதம் சாப்பிட்டு, அதுக்கு முன்னாடி பாதாம், அந்த ஆரம்ப காலத்துல தேங்காய் எடுத்துல தெரிஞ்ச பின்னாடி அப்புறம் பாதாம் பருப்புக்கு வால்நட்டுக்கு போய், அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு வால்நட்டை நிறுத்திட்டு மறுபடியும் தேங்காயை அளவா 80 கிராம் அளவுக்கு அதை 2ஆ பிரிச்சு காலையிலையும் மாலையிலையும் அப்படி சாப்பிட்டு, அப்படி 1 மாதம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி தேங்காயை எடுத்து பார்த்தா கெட்ட கொழுப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நல்ல கொழுப்பு கூடி இருக்கு. 50க்கு மேல, 50க்கு 40 கீழே வரக்கூடாது நல்ல கொழுப்பு, கொலஸ்ட்ரால், HDLன்னு சொல்றது. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது தடவை திருப்பி சோதனை பண்ணிப்பாங்க. 2வது தடவை சோதனை பண்ணும்போது அந்த நல்ல கொழுப்பு 81 மில்லிகிராம், 40க்கு மேல இருக்க வேண்டியது 81 மில்லிகிராம் இருக்கு. அந்த ஆய்வகத்துல கூப்பிட்டு சொல்றேன், சார் என்ன சார் சாப்பிட்றீங்க, எங்க லேப்ல இதுவரைக்கும் இந்த நல்ல கொழுப்பு இவ்வளவு வந்ததே இல்லையே. எதை? தேங்காய் சாப்பிட்டு, அளவோடு சாப்பிட்டு. ஆனால் எந்த நல்ல கொழுப்புன்னு வச்சுக்கோங்க,
உலகத்திலேயே சிறந்த கொழுப்பு. இப்ப ஆலிவ் ஆயில் இருக்கிற கொழுப்பு, கனோலாங்கிறது வெளிநாட்டுல கிடைக்கிறது அந்த கொழுப்பு, வால்நட்ல இருக்கிறது, முந்திரியில இருக்கிறது, இது எல்லாம் நல்ல கொழுப்பு. ஒமேகா 3 அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இந்த கொழுப்புகள் எல்லாமே நீங்கள் கொதிக்க விட்டு விட்டால் அது கெட்ட கொழுப்பு. கொதிநிலைக்கு போயிருச்சு, 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு போயிருச்சுன்னா எந்த கொழுப்பும் கெட்ட கொழுப்பு. இன்றைக்கு இப்ப வடை சுட்டிருக்காங்க கீழே, வடை சுடுறதுக்கு நல்லா அது வடை வேகிறதுக்கு 200 டிகிரி சென்டிகிரேட்ல அந்த ஆயில் வேகணும், கொதிக்கணும். 200 டிகிரிக்கு இருக்கு. அதனால என்னன்னா இனிமேல் இன்றைக்கு இருந்து ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. பெரிய உறுதிமொழி இல்லை. எண்ணெயில வந்த தோசையோ பூரியோ சப்பாத்தியோ வடையோ போண்டாவோ மிக்சரோ பஜ்ஜியோ நாங்க இனி தொடமாட்டோம். முடிஞ்சா எங்க வீட்டிலேயே கொஞ்சம் சண்டை வரும், இதெல்லாம் வேண்டாம். நான் எங்கிட்ட வர்ற நோயாளிகளுக்கு சில பேரு பேரண்ட்ஸுக்கு குழந்தை கொண்டு வர்ற பெற்றோர்கள் அதிகமா எடையோடு இருப்பாங்க, அல்லது சில குழந்தைகள்லாம் இப்ப நிறைய கண்டதெல்லாம் சாப்பிட்டு அதிக எடையோட்டுக்குது. இதுக்கு என்னங்க வழின்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், தோசை கல்லும் வடச்சட்டியை எடுத்து பழைய இரும்புக்காரனுக்கு போட்டுருது, பிரச்சனை முடியும், பாதி நோய் போயிடும்.